கடைசி நாட்களின் எழுப்புதலில் நாம் என்ன பங்கேற்க வேண்டும் என்று கடந்த 3 மாதங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் டி.எல். ஆஸ்பான் அவருடைய மனைவி டெய்சி ஆஸ்பான் மூலமாக தேவன் கடந்த நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் கூட செய்த மாபெரும் காரியங்களுக்காக குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பார்ப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்களும் நானும், அதுதான் அவருடைய மெசேஜும் கூட. 1960 அந்த செய்தி எல்லா விசுவாசிகளும் இதை செய்ய முடியும் என்று அவர் போதிக்க ஆரம்பித்தார். டி.எல். ஆஸ்பான் 70 வருஷம் முழு நேர ஊழியத்தில் நிறைய நாட்கள் அதில் உலகமெங்கும் சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவராக 70 வருஷம் ஊழியங்களை கம்ப்ளீட் பண்ணார், நிறைவேற்றினார். எவ்வளவு ஒரு அருமையான காரியம்! 70 வருஷம் ஊழியம் செய்யறது. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் யோவான், சீஷன் யோவான் ஒருவேளை அத்தனை வருஷம் செஞ்சிருக்கலாம். மற்ற யாரும் எனக்கு ஞாபகம் வரல இவ்வளவு வருஷம் சேர்ந்தது. அவரும் அவருடைய மனைவியும் ஊழியத்தில் இணையாக பங்குதாரராக தோளோடு தோளாக அதிகமான ஊழியம் செய்த அந்த சகோதரி டெய்சி 1996 தேவன் கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டார். அப்பொழுது டி.எல். ஆஸ்பானுக்கு வயது 71. அந்த வயதிலே கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலே அவங்க 2 பேர் சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. அதனால அதில் இருந்த தன் மனைவியை இழந்து, ஒரு சக ஊழியக்காரரை இழந்து, ஆழமான ஒரு சோகத்தோடு தனிமையோடு தவித்த சகோதரன் டி.எல். ஆஸ்பான். அவருக்கு முன்பாக 2 சாய்ஸ் இருந்துச்சு. 2 காரியங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஒன்று, தன்னை குறித்து அதிகமாய் தன்னிரக்கம், தன்னை குறித்து புலம்பிக் கொண்டு இருந்திருக்கலாம். அல்லது தேவனை நம்பி ஊழியத்தை தொடரலாம். ஏனென்றால் அவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சகோதரி ஏதோ சும்மா போகல. அவங்க முன்னாடி போய் அந்த குருசைடு எல்லாம் செட் பண்ணுவாங்க. எல்லா காரியத்திலும் அவங்களோட தோளோடு தோள் கொடுத்து, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது கூட 2 பேரும் தனித்தனியாக ஜெபித்து அற்புதத்தில் நடத்துவாங்க. போதிக்கிற ஊழியத்திலையும் 2 பேரும் ஈக்குவலாக செஞ்சாங்க. அப்படி இழக்கும்போது அவர் இந்த 2வது சாய்ஸ், தேவனை நம்பி, எனக்கு இன்னும் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என் தேவன், நான் இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்யணும் என்ற அந்த ஒரு காரியத்தை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு உலகம் எங்கும் அதற்கு பிறகு இன்னொரு 16 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சார். இது எவ்வளவு ஒரு பெரிய காரியம் என்று நீங்க, ஒரு மனைவி கணவனை இழந்து பல வருஷங்கள் ஜீவித்து சமாளிச்சுவாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு மனுஷன் தன்னுடைய நீண்ட காலமாக இருந்த மனைவியை விட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சகோதரன் சமாளிச்சது மாத்திரம் இல்லை, அடுத்த 16 வருஷம் உலகமெங்கும் ஊழியங்களை செய்தார். அதுல முக்கியமாக அந்த நாட்கள்ல தான் அந்த ரஷ்யா, சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, ரஷ்யாவை இணைந்த எத்தனை நாடுகள் இருந்துச்சு, அவைகள் எல்லாம் தனியா வந்துச்சு. இப்போ சோவியத் யூனியன் கண்ட்ரிஸ், ரொமேனியா, நிறைய கண்ட்ரிஸ், ஜார்ஜியா, கசக்ஸ்தான், இந்த மாதிரி அந்த நாடுகள் எல்லாம் ரஷ்யாவின் கம்யூனிசத்தின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து தனியா ஆனபோது, அந்த 16 வருஷங்கள்ல அதிகமாய் அந்த ஃபார்மர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், முன்னாடி சோவியத் யூனியன்ல இருந்த அந்த நாடுகளுக்கு சுற்றி அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பல ஆயிரக்கணக்கான பேரை ஆண்டவருக்குள்ள அந்த நாட்களில் கொண்டு வந்தார். அவர், அந்த சகோதரனுடைய டி.எல். ஆஸ்பானுடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை முறையும் கூட நவீன கால கிறிஸ்தவ சரித்திரத்திலே அதற்கு இணையாக யாருமே இருந்ததில்லைன்னு சொல்லணும். அதுல அவருடைய ஊழியத்துல முக்கியமான ஒரு காரியம், நம்ம அவர் செய்த தெய்வீக சுகம் அற்புதத்தெல்லாம் பார்த்தோம். ஆனா அவருடைய ஊழியத்தில் இருந்த முக்கியமான ஒரு காரியம், அவர் பிரசங்கித்த செய்திகள். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். 1995 என்னமோ அவர் ஒரு புத்தகம் எழுதினார், த மெசேஜ் தட் ஒர்க்ஸ், கிரியை செய்யும் செய்தி என்று சொல்லி. அவர் அந்த எழுதும்போது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் செஞ்சிருக்காரு, நிறைய ஊழியத்தை பார்த்திருக்காரு, நிறைய ஊழியத்துல வெற்றிகள் வந்திருக்குது உலகம் போடுதான்.
அதனால அவரால் சொல்ல முடியும், இந்த செய்தி நிச்சயமாய் வேலை செய்கிறது, கிரியை செய்கிறது என்று அவரால் அனுபவத்துல சொல்ல முடியும். அந்த புத்தகத்துல இருந்த காரியங்களை பார்த்தா அது சுவிசேஷ ஊழியர்களுக்கும் சரி, வேத வேத வேதத்தை தியானிக்கிற மாணவர்களுக்கும் சரி, அல்லது அற்புத ஊழியங்கள், ஆசீர்வாத ஊழியங்களில் நுழைய வேண்டும் என்பவர்களுக்கும் ஒரு அடிப்படையான வழிகாட்டுகிற ஒரு புத்தகமாக அது இருந்துச்சு. அதுல இருந்து சில காரியங்களை நீ கற்றுக்கொள்ள போகிறோம். முக்கியமாக சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது, ஏன்னா பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இந்த மெசேஜ் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தின் செய்தி என்பது குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், லூக்கா, யோவான்ல இருக்கிறது. இதுதான் மிகவும் பெரிய வித்தியாசம் என்று டி.ஆர். லாஸ்பான் எப்பொழுதும் அதை தான் முக்கியமாக சொல்லுவார். அந்த சுவிசேஷ செய்தி, நற்செய்தியின் சாராம்சம். நற்செய்தி என்று சொல்லும்போது ஏதோ பைபிள்ல இருக்கிற பல தலைப்புகளில ஒன்று என்று அல்ல. அவர் சொல்றாரு, சுவிசேஷம் என்பது கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து உயிர்த்திருக்கிறார், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் என்பது, விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், இதெல்லாம் இதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் எசன்ஸ், மையம். அது இன்னொரு டாபிக் கிடையாது. ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை பத்தி அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, நம்ம எல்லாம் பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் சுவிசேஷம் தான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையம் என்று அவர் புரிந்து கொண்டார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது நாம் உண்மையிலேயே அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில பின்னால வரப்போகிற எல்லா காரியங்களும் அந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் கட்டப்படுகிறது. இப்ப டாஃப்டி கோர்ஸ்லாம் கூட படிக்கிறாங்க, சகோதரன் நடத்திக்கிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து சரித்திரம் என்று பல சரித்திர காரியங்களை படிக்கலாம். ஆனா முக்கியமாக அதுல புரிந்து கொள்ள வேண்டியது, ஆழத்துல போக வேண்டியது சுவிசேஷ செய்தியின் ஆழம், சுவிசேஷ செய்தியினுடைய வெவ்வேறு பரிமாணங்கள் நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் கவர் பண்ணுது என்று சொல்லி, அவரை பொறுத்த வரைக்கும், டி.ஆர். லாஸ்பானை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷன் தான் நம்ம வாழ்க்கையின், நம்ம எல்லா காரியங்களுக்கும் அஸ்திபாரம். வேற ஏதாவது ஒரு தலைப்போ, ஒரு ஐடியா, ஒரு காரியம் இந்த சுவிசேஷத்தின் அந்த பவுண்டரிக்குள்ள இல்லைன்னா நாம் வெளியே போய் விடுவோம். அதனால அவர் சொல்றாரு இந்த புத்தகத்துல, இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்த அந்த மீட்பின் கிரியை, இயேசுவின் மீட்பின் காரியத்துல நாம் எல்லாரும் வேர் கொண்டு இருக்க வேண்டும். அவர் ஆஸ்பான் போதித்ததில் ஏதோ ஒரு பெரிய மேஜிக்கோ பெரிய காரியமா இல்லை. ஆனால் அவர் போதித்ததெல்லாம் திட்டமும் தெளிவுமாய், மிகவும் நல்ல ஒரு ஆர்வத்தோடு, ஊக்கத்தோடு, அதே சமயம் பிராக்டிக்கலாக வேதத்தை சார்ந்து போதித்தார். பிப்ளிக்கல் அல்லது வேதத்தை சார்ந்து என்று சொல்லும்போது அவர் சொன்னது, நான் போதிப்பதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வேலையை அடிப்படையாக நான் போதிக்கிறேன். அதுதான் அவர் பிப்ளிக்கல், அதுதான் வேதத்தின் அடிப்படை என்று சொல்வார். பல பிரசங்கிமார்கள் பல டினாமினேஷன்ல, பல கிறிஸ்தவ மார்க்கங்கள்ல பல காரியங்கள் கொஞ்சம் பாதை மாறி விலகி போயிடுச்சு. தெய்வீக சுகம் கூட, அல்லது கொடுப்பது, பணம் கொடுப்பது, ஆவிக்குரிய வரங்கள், சபையில எப்படி ஒழுங்கும் கட்டுப்பாடும் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், தலைமை இருக்கணும், ஆவிக்குரிய யுத்தம் அல்லது இடைப்படுகிற ஜெபம், இப்படிப்பட்ட காரியங்கள் கூட அந்த கிறிஸ்துவின் மீட்பின் மையத்துல இல்லாமல் அங்கங்க அப்படி போகும்போது அவைகள் உபதேசங்களாக, டாக்டரினாக ஆயிடுது. அல்லது நான் இதை தான் விசுவாசிக்கிறேன், நீ இதை விசுவாசிக்கிற என்ற ஒரு
சச்சரவுக்குள்ள போயிருது. ஏனென்றால் அந்த காரியங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் ஐடியா இல்லை. ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். இப்ப ஆவிக்குரிய வரங்கள்னு வச்சுக்க, நல்ல காரியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆவிக்குரிய வரங்களை தருகிறார். அவருடைய மீட்பினால தான் இதை நம்ம பேசக்கூட நமக்கு தகுதி இருக்கு. இந்த இந்த வரங்களை ஏற்றுக்கொள்ளவும் அது எப்பொழுதும் நம்ம அடிப்படையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்திற்கு 1 கொரிந்தியர் நீங்க 12-14 எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. எனக்கு இந்த இந்த வரம் இருக்கு, உனக்கு அந்த வரம் இருக்குன்னு. அப்படின்னா மீட்பின் ஆழத்தை அதனுடைய அதனுடைய நன்றி அறிதல் இல்லாம அவங்க எதையோ தாங்க பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபைகள் பிளப்பதும், உபதேசத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஒருவருக்கொருவர் சண்டை போடுவதும், இவையெல்லாம் கூட கிறிஸ்துவின் மீட்பை குறித்து நாம் சரியாக ஆழமாக புரிந்து ஏற்றுக்கொள்ளாதன் காரணம். அதனால அவர் அந்த அந்த நற்செய்தி என்றால், நற்செய்தி இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த நற்செய்தி இருக்கு பாருங்க, இதுதான் கிரியை செய்கிறது. இதற்கு மேலே இதற்கு அடுத்ததெல்லாம் தேவையில்லை. தன்னுடைய உலகமெங்கும் அவர் ஊழியம் செய்து அதுல நிறைய வெற்றி கிடைத்தது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வந்ததனுடைய முக்கியமான காரணம், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கித்தது அப்படின்னு சொன்னார். அந்த அந்த செய்தி என்பது மிகவும் எளிமையான செய்தி, ஆனால் அடிப்படையான செய்தி. அவர் அந்த செய்தியை கொடுக்கும்போது 4 காரியங்கள் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு. அவர் பேசினதெல்லாம் ரொம்ப பாமர மக்கள், குறிப்பாக கிறிஸ்துவ பின்னணியிலிருந்து வராதவங்க, புத்தர்கள், இந்து முஸ்லீம், இப்படி எல்லா விதமான நாத்திகர்கள், பின்னால் இந்த ரஷ்ய இதுல போகும்போது கம்யூனிஸ்ட், இப்படி பைபிளே படிக்காதவங்க. சர்ச்சுக்குள்ள போய் அவர் பிரசங்கம் பண்ணல, ஓப்பன் ஏர்ல தான் பண்ணார் இப்படிப்பட்டவர்களுக்காக. நிறைய பேர் படிச்சவங்க கூட இல்லை. ஆனால் அவர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கும்போது 4 காரியம் ரொம்ப திட்டம் தெளிவமா சொல்லி கொடுப்பார். முதலாவதாக, எல்லா மனுஷரும் எப்படி தேவனுக்குள்ளே நாம் மனுகுலம் ஆரம்பிக்கப்பட்டது. 2வது, சாத்தானுடைய ஏமாற்று, அவன் நம்மை வஞ்சித்தது. 3வது, இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் அதனுடைய அதனுடைய விளைவு விசுவாசிகளுக்குள்ளே என்ன. 4வதாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இயேசு யார், அவர் நமக்கு என்ன செய்தார், எதற்காக செய்தார், யாருக்காக செய்தார், இதை தெளிவாக இந்த எசென்ஷியல்ஸ் இதை கிளியரா சொல்லி கொடுப்பார் அவர். அவருடைய நான் அதிகமாக கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்ப இதை சொல்றதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஐடியாவுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நம்ம மத்தியில் இருக்கிற பல பேர் விசுவாசித்து இந்த எழுப்புதலுக்குள்ளே வருவதற்கு உங்களுக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்களில். இதுல ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்கன்னா அந்த பைபிள் ஸ்டடியோட விடக்கூடாது. நீங்க போய் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல யூடியூப்ல அதிகமாய் அவர் பிரசங்கித்தது இருக்கு. நான் பல செய்திகளை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளா அதை தான் சொல்லி கொடுப்பாரு. ஆனா அதுல வல்லமை இருக்கும். ரொம்ப பெரிய இறை எல்லாம் சொல்லி கொடுத்து அழகாக அடுக்குமொழி இதெல்லாம் இருக்காது. ஆனா சொல்லி கொடுக்கறத வல்லமையாய் தெளிவாக சொல்லுவார். நீங்க கேளுங்க, இத அவர் போதிச்சதை கேட்கும்போது நம்முடைய மனதும் மாற ஆரம்பிக்கும், நம்முடைய ஐடியாஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இப்படிதான் சீரியஸ் ஆகணும். எழுப்புதல்ல சீரியஸா இருக்கணும்னா நம்ம அது எழுப்புதலை குறித்து வாஞ்சையும் அந்த ஒரு மாணவர்களாக மாற வேண்டும். சகோதரிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எப்படி டெய்சி ஆஸ்பான் இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கலாம். இன்றைக்கு டிஎல் ஆஸ்பான், டெய்சி ஆஸ்பான் 2 பேரும் செய்த ஊழியத்தை தொடர்வது யாரு தெரியுமா? அவங்க மகள் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகள் தான் உயிரோட இருக்காது. அவங்க நல்ல வல்லமையாய் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 சபைகளை அவங்க தாங்கி கொண்டிருக்காங்க உலகம் முழுவதுமாய், அந்த சகோதரி. அதனால எல்லாருக்கும் இது நிச்சயமாய் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த வாய்ப்பு இருக்குது. நீங்க சீரியஸா இருக்கீங்களா இல்லையான்றது உங்களை பொறுத்து தான். அதே போல இன்டர்நெட்ல போனீங்கன்னா நிறைய அவர் எழுதின புத்தகங்கள் நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் ஃப்ரீயாவே. அதுல படிச்சீங்கன்னா இந்த இந்த செய்திகள் திரும்ப திரும்ப சென்டரா இருக்கும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் காரியம் ரொம்ப சிம்பிள். சில காரியங்களை அவர் நம்பினாரு, வெவ்வேறு விதமாக சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா அதுல நல்ல ஆழமான விசுவாசம் இருக்கு. அதனால
நம்ம இந்த இந்த 4 எசென்ஷியல்னு சொல்றாரு இல்லையா, முக்கியமான காரியங்கள். இவைகள் நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சத்தியத்துல வளரும்போது இவைகளை நம்ம திரும்ப திரும்ப தியானிக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து படிக்கிற தியானிக்கிற பெரிய காரியங்கள்லாம் எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க. எரேமியா, எசேக்கியேல், அந்த இந்த இது நிறைய காரியம் இருக்குது பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல. நம்ம ஒரு ஆழமான சத்தியம்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவரு அதை குறித்து அவ்வளவு ஒரி பண்ணல. நீ ஆழமான சத்தியம்லாம் படி, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனாலும் கூட திரும்ப திரும்ப இந்த 4 இந்த அடிப்படை சத்தியத்துக்கு நீ போய் பார்க்கணும். அதுதான் மனுஷனை குறித்த தேவனுடைய திட்டத்தின் அஸ்திபாரமாக இருக்கு. ஆமென். அப்ப இந்த வசனமாகிய இந்த விதை அவர் விதைச்ச போது அவர் சொன்னார், இந்த வசனம் என்கிற விதை நான் ஒருவரை தலை மேல கையை வச்சு அவங்கள தொட்டு சுகமாக்குவதை வல்லமை உள்ள காரியம். The seed of God's word is better than the touch of a man. ஒரு மனுஷன் தொடுவதை விட. அதனால வந்திருக்க திரளான கூட்டத்துக்கு அவர் சுவிசேஷத்தின் முக்கியமான காரியங்கள், ஃபேக்ட்ஸ் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தில் இருக்கிற உண்மைகளை வரிசையா சொல்லுவார். ஜனங்க கேட்டாங்க. அந்த அந்த விதைகள் விதைக்கப்பட்ட போது அவர்கள் இருதயங்களுக்குள்ளே விசுவாசம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி வசனத்தினால வரும். அது ரொம்ப பிராக்டிக்கலா செஞ்சார் அவர். விசுவாசம் அவர்கள் இருதயங்களுள்ளே வரும்போது, ஏன்னா அந்த அந்த வசனம் அவர்கள் இருதயங்களுக்குள்ளேயும் அவங்க வாழ்க்கையிலையும் விதைக்கப்பட்டது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் வாழ்க்கைகள் முற்றிலுமாக மாறியது, மறுரூபமானது. ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான ஜனங்களுக்குள்ளே அவர்களுடைய வியாதிகளும் மற்ற அவர்கள் வாழ்க்கையில் இருந்த மற்ற உபத்திரவங்களும் அதிசயமாய் குணமாக்கப்பட்டது. என்னன்னா அந்த அந்த சீட், அந்த விதை, வசனம், தேவ வசனம் என்கிற விதை அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட போது அதற்குரிய அறுவடை அவங்க வாழ்க்கையில உருவானுச்சு. அதை விசுவாசித்தவங்க, ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, கேட்ட வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அறுவடை வந்துச்சு. அவர் டாக்டர் ஆஸ்மான் தன்னுடைய வாழ்க்கையில அவர் பார்த்த மகத்தான கிரியைகள்ல மேக்சிமம் நிறைய காரியம் அவர் பிரசங்கித்து அல்லது சுவிசேஷத்தை பிரசங்கித்து போதித்து கொண்டிருக்கும் போதே நடந்துச்சான். அவர் பிரசங்கிக்குதுன்னா வாயில பேசுறது மாத்திரம் இல்ல, மைக்கில் வச்சு பேசுறது மாத்திரம் இல்ல, அந்த அதே சுவிசேஷ காரியத்தை அவர் எழுத்து பிரதியில பிரிண்ட் பண்ணி கொடுத்தாலும் அதே விதைக்கிறதுக்கு இந்த விதையின் வல்லமை எழுத்துல இருந்தாலும் இருந்துச்சு. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த போன வாரம் ரேடியோல அவங்க கேட்டப்ப கூட அதுல இருந்துச்சு. அதே முடிவு, அதே அதே ரிசல்ட்லாம் வந்துச்சு. அதனால்தான் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய புத்தகம், ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், பிப்ளிக்கல் ஹீலிங், வேதாகமத்தில் இருக்கிற சுகம் என்ற ஒரு புத்தகத்தை படிக்கும்போது பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த புத்தகத்தை படித்த போது சுகத்தை பெற்றார்கள். ஏன்னா வசனத்துக்கு வல்லமை இருக்குது. ஆமென். வசனம் நீங்க இன்டர்நெட்ல படிச்சாலும் சரி, காதுல கேட்டாலும், இதுல கார்ல போகும்போது நீங்க இந்த பைபிள்னு நல்லா பக்தியா வச்சிருக்கீங்களே அதை படிச்சாலும் சரி, யாராவது ஒருத்தர் வசனத்தை பிரசங்கித்தாலும் சரி, வசனத்துல வல்லமை இருக்குது. எப்படி எந்த ஃபார்ம்ல வந்தாலும். ஒரு ஒரு ஆஸ்மான் அவருடைய மீட்டிங் ஒன்ல ஒரு காது கேட்காத ஒரு மனுஷன், காதை கேட்கல, அவன் வந்திருந்தான் இந்த மீட்டிங்க்கு. அவனால அவர் போதிச்சதை காது கேட்க முடியல, ஏன்னா காது அவனுக்கு செவிடு. அவன் கையில இந்த இவருடைய புத்தகம் பிப்ளிக்கல் ஹீலிங் அதை அவனுக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுல அவர் அந்த புக்கிலேயே எழுதி கொடுத்தாரு, நீ இதை படிச்சா உனக்கு விசுவாசம் வருவதற்கு உதவியா இருக்கும், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஜெபிக்க வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். ஆனா அந்த ஆள்கிட்ட அந்த புஸ்தகத்தை அப்படி கொடுத்த உடனே அவரு இதுக்கு இதை படிச்சுட்டு நான் திரும்பி வரணும்னா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சோகமா இருந்த உடனே டிஎல் ஆஸ்மான் அவருக்காக
ஓகே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சிருக்காரு. அந்த ஐயாவுக்கு, அந்த செவிட்டாளுக்கு இவர் பேசுறதுன்னு கேட்கல, வசனமும் படிச்சதில்ல. டிஎல் ஆஸ்மான் ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மனுஷன் சத்தியத்தை எந்த இந்த வேதத்தின்ல இருக்க விசுவாசத்துல அடிப்படையில் இருக்க அந்த சத்தியத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளல, புரிஞ்சு கொள்ளல. அதனால அவர் காது திறக்கல. அதனால வீட்டுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றத்தோட திரும்பி போனார். 2 நாள் கழிச்சு அந்த மனுஷன் திரும்பி மீட்டிங்க்கு ரொம்ப குஷியோட சந்தோஷமா வந்தார். காதும் பர்ஃபெக்டா கேக்குது. என்ன விஷயம்? அவர் சொல்றார், அந்த ஆள் சொன்னாராம், நான் அந்த டிஎல் ஆஸ்மானோட புக்கை படிச்சுக்கிட்டே இருந்த போது எனக்குள்ள ஒரு ஜீவனுள்ள விசுவாசம் வந்துச்சு. என் காது உடனடியாக திறந்தது. பாருங்க, வசனத்துக்கு இருக்கிற வல்லமையை பாருங்க. டிஎல் ஆஸ்மான் தொட்டு ஜெபம் பண்ணி நீங்காத ஒரு காரியம். அந்த மனுஷன் அந்த வசனத்தை, அந்த புத்தகத்தை படிச்சு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது அவன் விசுவாசத்துல குணமானான். இதைதான் திரும்ப திரும்ப அவர் சொல்லுவார். டிஎல் ஆஸ்மான் போதிச்சார். அதிசயங்கள், அற்புதங்கள் நான் பல வருஷங்களாய் பார்த்தது ஏதோ நான் விசேஷ ஜெபத்தினால, விசேஷ அபிஷேகத்தினால நடக்கல. தேவ வசனமாகிய விதை அவர்கள் ஜனங்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்டதுனால மாத்திரம்தான் நடந்துச்சு. த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவன், இட் இஸ் இன் த சீட் ஆஃப் ஹிஸ் வேர்ட். விதையாகிய வசனத்துக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கும்போது அது மனுஷர்களுக்குள்ளே தெய்வீக சுகத்தை உண்டாக்குகிறது. மத்தேயு 8:16 இயேசுவை குறித்து பார்க்கிறோம். இயேசு அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று மத்தேயு 8:16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ வார்த்தையினால் தான் அப்படி துரத்தி சுத்தமாக்கினார். இந்த அசுத்த ஆவிகள் டாக்டர் ஆஸ்மான் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களை விட்டு போகலன்னா, அப்ப கடைசியாக அவர் எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது அவர் வாயில வார்த்தையை சொல்லுவாராம். We cast them out in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே இவைகளை நாங்கள் துரத்துகிறோம் என்று சொல்லி அதிகாரத்தோடு அவைகளை செய்ய சொல்வார், விலக சொல்வார். உலகம் முழுவதுமாய் பல 74 தேசங்களிலே புத்தி சுவாதீனம் இல்லாத ஜனங்கள், முடவர்கள், பக்கவாதத்தில் இருக்கிறவர்கள், அதிகமாய் வியாதியிலே பலவிதமான வியாதிகள், பலவிதமான அசுத்தாவின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாம் இவங்க 2 பேரும், டிஎல் ஆஸ்மான் அவருடைய மனைவியும், இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவ வசனத்தை குறித்தும் தெளிவாக சத்தியத்தை போதிக்கும் போது உடனடியாக குணமானார்கள். அவர் சொல்லுவார் அடிக்கடி ஜனங்க கிட்ட, எனக்கு அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதம் வேணும், அதுக்கு மாத்திரம் எனக்கு விசுவாசம் வேணும்னு கேட்காதீங்க. அதுக்கு மாத்திரம் கேட்காதீங்க. உங்களுக்குள்ள இந்த வசனம் விதைக்கப்படட்டும். அது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அறுவடையை கொண்டு வரும். இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்க வாழ்க்கையில இந்த விதை விதைக்கப்படுகிறது. நீங்க அதை இருதயத்துல உங்க வாழ்க்கையில அனுமதிங்க. இதை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதிசயம், அற்புதம், ஸ்பெக்டாகுலரா எல்லாருக்கும் முன்னாடி செய்யணும், நம்ம ஃபேமஸ் ஆகணும் இல்லை. இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்ப இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள போயிருச்சுன்னா, தேவ வசனம் உள்ள போயிருச்சுன்னா, இதை நாம் கேட்டுக்கொண்டு இதை நாம் சிந்திக்கும் போதே நாம் அற்புதங்களை அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஆமென். அதை உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். தேவ வசனம் தான். பல தேவ மனுஷர்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரு காமன், எல்லாருலயும் வெவ்வேறு ஸ்டைல் இருந்துச்சு, வெவ்வேறு விதத்துல ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா எல்லாரும், ஸ்மித் விகில் சொத்தா இருந்தாலும் யாரா இருந்தாலும், முக்கியமான ஒரு காரியம் தேவ வசனத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்து சிலுவையில முடித்த காரியம். இந்த 2ம் மிகவும் மிகவும் அடிப்படையான காரியங்கள். அதை நம்ம மறந்துடவே கூடாது. பைபிளை ஒழுங்கா படிக்காம, அதை தியானிக்காமல், அதை சிந்திக்காமல், வசனத்தின் மேல ஒரு தாகமும் ஏக்கமும் இல்லாமல் நீங்க எவ்வளவுதான் மணிக்கணக்கில் ஜெபிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. தயவு செய்து யோசிச்சுங்க. நான் ஜெபத்துக்கு விரோதமா சொல்ல.
ஆனால் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வசனத்தை புறக்கணிக்க முடியாது. வசனம் சொல்லுவதை தான் ஜெபிக்கணும் நீங்க. அதே போல நீங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க. சில பேர் ஊழியம் செய்யறேன்னு அப்படி இப்படியும் அலமோதிக்கிட்டு ஓடுறீங்க. ஆனா வசனம் இல்ல. வசனம் இருந்தால் உங்க ஓட்டம் குறையும், வல்லமை பெருகும். அவருடைய பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் ஊழியம் செய்த போது அவர் அவங்க சுகத்துக்காக வரும்போது தொடமாட்டார். அவங்கள கையை வைத்து வியாதியஸ்தர்களுக்காக கையை வைத்து ஜெபிப்பது அவர் அது வசனத்துக்கு அடுத்தது என்று போதிப்பாரு. ஆனா அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது அவங்க மத்தியில போய் கையை வைக்க ஆரம்பிச்சா அதுல ஜனங்க ஓடி கீடி வருவாங்க. உடம்பு சரியில்லாதவங்களை யாரும் ஏறி மிதிச்சிருவாங்க. இதெல்லாம் இருக்கும். ஜனங்களுக்கு இருக்கிறதுக்கு மேல பிரச்சனை வரக்கூடாது, பேனிக் வரக்கூடாது, அதுக்கப்புறம் அங்க குழப்பம் வந்துடக்கூடாது அந்த இடத்துல. அதனால அவர் பண்ண மாட்டார். இப்படி வசனத்தை தான் மெயினா வச்சிருந்தார். இப்ப அவர் சொன்ன அந்த செய்தியினுடைய சாராம்சத்துக்கு போவோம். இந்த வரிசையா ஒவ்வொரு காரியமா சொல்லி கொடுத்தாரு இல்லையா? காட்ஸ் குட் பிளான், தேவனுடைய நல்ல திட்டம் என்ன? ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி இது அவர் போதிக்கிறது. அந்த எல்லாம் செழிப்பாக இருந்த அந்த தோட்டத்துல அவர்களை வைத்த போது அவர் உருவாக்கியது எல்லாம் நல்லதாகவும் ஏற்றதாகவும் இருந்தது என்று நம்ம ஆதியாகமம் 1:31 2:9 பார்க்கிறோம். நல்லது நல்லது நல்லதுன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் செய்ததெல்லாம் நல்லது. அவர்கள் அவருக்கு நண்பர்களாக அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக இருந்தாங்க. தேவனுடைய பூரணத்தை பரிபூரணத்தை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். இதுதான் தேவனுடைய அருமையான திட்டம். நம்மை சிருஷ்டித்தது. அவர் மீட்பின் திட்டமா இந்த மனுஷர்களுக்கு மீட்பின் திட்டத்துல கூட அதே போல எப்படி ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல அவர் செய்தாரோ அதே போல இன்றைக்கும் நீங்களும் நானும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா விதத்திலும் பலனும் வல்லமையும் பெற்றவர்களாக சமாதானமும் அன்பும் நிறைந்தவர்களாக அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, சுகம் உள்ள வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை, நாம நல்ல ஒரு வாழ்வதற்கான எல்லா தேவைகளும் நிறைவாய் இருக்கிற வாழ்க்கை, இதை தான் தேவன் மீட்பின் திட்டத்திலே வைத்தார். அந்த ஆதி திட்டத்துல அவருடைய அருமையான திட்டத்துல ஒரு சோகமான ஒரு காரியம் ஜனங்களுக்கும் மனுஷர்களுக்கும் நடுவில் வந்துருச்சு. பாவம் என்கிற ஒரு காரியம், ஆதாமின் மீறுதல் என்கிற காரியம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஜனங்கள் இந்த உலகத்துல மன அழுத்தத்தை போராடிக்கிட்டு கொண்டிருக்காங்க. தங்களுடைய தேவைகளை சந்திக்க கடனை வாங்கி அதை வாங்கி தரித்திரம், வியாதிகள், தனிமையின் சோகங்கள், கைவிடப்பட்ட நிலைமை, ஒரு செக்யூரிட்டி இல்லாம இருக்கிறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இருக்கிற காரியங்கள், இவைகளுக்குள்ளே மனுகுலம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காரியம் தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள நடுவில் வந்ததுனால் பல பேர் பலவிதமான தவறுகளை செய்து மனுஷர்கள் அதை திரும்ப மீட்க முடியாத தவறுகளை செய்து அதன் மூலமாக பல எதிரிகளை சம்பாதித்து கொண்டாங்க. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், மனுஷனுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், கசப்பு, விரோதம், பெருமை, பொறாமை, அநியாயம் செய்வது, வெறுப்பு, மற்றவர்களை குறித்து வெறுப்பு, இவைகளெல்லாம் நிரம்புவதனால நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு மனசுக்குள்ளேயும் கஷ்டத்துல இருக்காங்க. இதுக்கெல்லாம் டாக்டர் ஆஸ்மான் கொடுத்த ஒரு காட்டிய ஒரு திசை, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு, இந்த வியாதிகளுக்கும் சுகம் எல்லாம் அந்த 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 புத்தகத்தில் எழுதியிருக்கார். த மெசேஜ் தட் ஒர்க்ஸ். முதல் காரியம், God is on your side. தேவனுடைய நல்ல திட்டத்துக்கு நான் திரும்ப வேணும் என்றால் முதலாவதாக நான் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் என் பக்கத்துல இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு வாஞ்சைக்கும்
தேவன் ஏற்கனவே ஒரு வழியை வைத்து விட்டார். அதனால நீங்களும் நானும் நம்பினது தான் அவர் போதிப்பாரு. நம்புங்க. அதாவது ஏழை ஜனங்க மத்தியில, ஒன்றும் இல்லாத ஜனங்கள் மத்தியில, ஆப்பிரிக்காவிலயோ, இந்தியாவிலயோ, பிலிப்பைன்ஸ்லயோ, தாய்லாந்துல இந்த ஜனங்கள் நம்பிக்கை இல்லாமல் உட்கார்ந்திருக்கும் போது இந்த செய்தியை அவர் சொன்னார். Start believing that God cares as much for you as he does for anybody else. மற்ற எல்லாரை குறித்தும் எந்த கரிசனை இருக்கோ அதே போல ஒன்ன குறித்தும் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமே. இன்றைக்கு நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்மை குறித்தும் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதே கரிசனை. நீ உன் வாழ்க்கையில தகுதியற்றவன், ஒன்றுமில்லாதவன் என்று நீ நினைத்தாலும் நீ நம்பு, தேவன் உன் பக்கம். இந்த ஒரு சின்ன விசுவாச விதை உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆரம்பிக்கும். தேவன் உன் பக்கம். ஆமென். இரண்டாவதாக அதே சொல்லிட்டு போகும்போது ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த சூழ்நிலை, அங்கிருந்த அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த வாழ்க்கை தரம், இதுதான் தேவன் உனக்காக செய்து வைத்தது, டிசைன் பண்ணது. அது இன்றைக்கு அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய தியாகமுள்ள அன்பாலே அவர் செய்த காரியத்தினாலே இன்றைக்கும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த அனுபவங்களை அனுபவிக்கும்படியான அந்த பரதீசுக்கு நேராக உன்னை திருப்புவதற்கு இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து விட்டார். அந்த சந்தோஷம், அந்த விடுதலை, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அந்த நிறைவு, மன நிறைவு, அந்த லைஃப் ஸ்டைல், எப்படி ஆதாமும் ஏவாளும் அப்படியே ஃப்ரீயா இருந்தாங்களோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தியாகம் உன்னை அந்த ரோடுக்கு நேரா நடத்தி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம், தேவன் ஆதியிலே நாம் எதை பெற வேண்டும் என்று நினைத்தாரோ, திட்டமிட்டாரோ, அதை திரும்ப நமக்கு உறுதிப்படுத்துவதற்காக. இயேசு நமக்காக அந்த அளவில்லாத இரக்கமும் அற்புத நிறைவும் இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கதவை திறக்கிறார். அவர் சிலுவையிலே மரித்ததன் மூலமாக. இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதமும் தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதே இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செஞ்சார். குருடன் கண்களை திறந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா குருடர்களின் கண்களும் தேவன் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை காட்டுவதற்காக தான். குஷ்டரோகி சொஸ்தமாக்கினார், அசுத்தாவிகளை துரத்தினார். எந்த மனுஷன், எந்த குஷ்டரோகியும் சொஸ்தமாக்கப்பட வேண்டும். யார் அசுத்தாவியில பிடிபட்டிருந்தாலும் அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம் என்பதை காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை செய்தார். ஜீசஸ் இஸ் த வே பேக் டு காட். இதெல்லாம் டி.எல். ஆஸ்பான் சொல்லி கொடுக்கிறது. தேவனுக்கு திரும்பும்படியான ஒரு வழி எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. சொன்ன உடனேயே, இதை சொல்லும் போதே எனக்கு இருதயத்துல அவ்வளவு மகிழ்ச்சி வருது. இதை சொல்லும் போது அந்த ஜனங்கள், நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த விசுவாசமே அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், அவர் ஜனங்கள் பாவத்தினாலே அலைமோதி கொண்டிருந்த போது, தங்களுக்கு விரோதமாக செய்த பாவம், தங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விரோதமாக செய்த பாவம், தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம், இவைகளிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த போது, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய அற்புதத்தை செய்து அவர்களை மன்னித்ததுதான் ஆவிக்குரிய அற்புதம். மத்தையோ அல்லது சகையோ மகதலேனா மரியாளோ, நீங்க பெரிய லிஸ்டே போடலாம். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவோ, ஐயா நாங்க இதெல்லாம் ஒரு தகுதி இல்லைன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். அதன் மூலமாக ஒரு ஆவிக்குரிய அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார், பாவத்திலிருந்து விடுதலை. அதே போல இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் வியாதியோடும் வேதனைகளோடும் போராடி கொண்டிருந்தாங்களோ, முடவர்கள்,
கை கால் வழங்காதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில இது இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வந்தபோது அவர்களுக்கு சரீர பிரகாரமான அற்புதங்களை செய்து அவர்கள் சரீரங்களை சொஸ்தமாக்கினார். எப்படி ஆவிக்குரிய அற்புதங்களை செய்தாரோ சரீரத்திலையும் அற்புதம் செய்தார். மூன்றாவதாக, ஜனங்கள் தேவைகளோடு இருந்தபோது, பசியோடு இருந்தபோது அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக, அது கல்யாணத்தை வீட்டில் இருக்கிற திராட்சை ரசமோ அல்லது 5 அப்பம் 2 மீனோ அங்க பசியோடு தேவைகளோடு இருந்தபோது அங்கேயும் ஒரு புதிய காரியங்களை உருவாக்கி அற்புதங்களை செய்தார். அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார், சாத்தான் திருடன், யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். திருடன் திருடவும், திருடுவோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உரியதை ஒருவன் எடுத்துக்கொள்வது. சாத்தான் என்ன செய்யறானா, இன்றைக்கு நீங்களும் நானும் தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், பயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், வியாதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம், தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம், பிரச்சனைகளை நம்ம சிந்தனையில ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக சாத்தான் எதை திருடுறானா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அருமையான பொக்கிஷங்களை நம்ம கிட்ட இருந்து ஏமாற்றி எடுத்துக்கொள்ளுகிறான். நம்ம இப்படி சிந்திக்க வச்சுட்டான். பயம், தரித்திரம் அல்லது நோய், இதெல்லாம் பரவாயில்ல, அது தேவன் நமக்கு கொடுக்கல. இதெல்லாம் தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம இப்படி யோசிக்கும் போது சாத்தான் நமக்கு உரியதை, நமக்கு தேவன் ஏற்கனவே உருவாக்கி கொடுத்திருக்கிறதை திருடிட்டான். அதான் திருடுறது. கொல்லவும் என்றால் ஒரு மனுஷனுடைய ஜீவனை கடைசி நாள் வருவதற்கு முன்பு, அவனுடைய ஜீவிய நாட்களுக்கு முன்பாகவே எடுத்து விடுவது. இதை சாத்தான் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே வியாதிகள் மூலமாக, பயம் மூலமாக, பசி தேவைகள் மூலமாக, போர்கள் மூலமாக, விதவிதமான டென்ஷன் மூலமாக பல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களின் வாழ்க்கை நாட்களை குறைத்து விட்டான். இந்த பேண்டமிக் கூட பல பேர் தேவனை குறித்து சொல்றோம், ஆனால் சத்துரு தான் கொல்ல வந்தான். எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்ம ஊரில், நம்ம நாட்டிலையும் சரி மற்ற நாட்டுகளும், அவர்கள் நாட்களுக்கு முன்பாகவே அழிந்து விட்டார்கள். இது சத்துரு செய்யறது. அழிக்கவும் அவன் வருகிறான்னு இயேசு சொன்னார். அழிக்கிறதுனா நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு வேல்யூவோட நல்ல விலை உயர்ந்த காரியம் இருக்கும்போது அதை பயனற்றதாக மாற்றுகிறது. உங்ககிட்ட ஒரு ஃபோன், நல்ல ஃபோன் இருக்குது, அதை எடுத்து ஒருத்தன் உடைக்கிறான்னு வச்சுங்க, அதான் அழிக்கிறது. அதோட பிரயோஜனம்லாம் போச்சு. இதுதான் தனிமையிலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் பொல்லாங்கு செய்து கொண்டு பயத்தோடு ஒரு இன்செக்யூரிட்டியோட இருக்கும்போது ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நிம்மதி, சந்தோஷம் கோடிக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே தேவன் தன்னுடைய நிறைவை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பாருங்க, பிறந்த பிள்ளைங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியா தான் பிறக்குது, மகிழ்ச்சியா தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்க. ஆனால் இந்த காரியங்களுக்கு மூலமாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை பிசாசு அழிக்கவும் வந்திருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சொன்னாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். சகோதரனே சகோதரியே, அவர் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதை நம்புங்க. கொஞ்சம் நீங்க நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சா, நம்ம மற்றவர்களுக்கு இதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா, அவர்களுக்குள்ளே வாழ்க்கையை கொடுத்த நம்பிக்கை வரும். அவர்களுக்குள்ளே தேவனுடைய திட்டத்தை குறித்து, தேவனை குறித்து நல்ல நம்பிக்கை, விசுவாசம் வர ஆரம்பிக்கும். தேவனை ஒருத்தன் வியாதியா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, தேவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு அல்லாட்டி திட்டிக்கிட்டு இருந்தானா அவனுக்கு ஒரு அற்புதமும் நடக்காது. தேவன் எனக்கு நல்லவர், எனக்குள்ள இந்த விதைகள் இருக்க ஆரம்பிச்சாதான் அந்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவனை நமக்கு வெளிப்படுத்த வந்தார். இதெல்லாம் வசனத்துல இருக்குது, அவர் சொல்லி கொடுக்கிறார்.
தேவன் நமக்காக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை காட்ட வந்தார். பரலோகத்தில் அல்ல, இங்கேயே. இயேசு கிறிஸ்து இந்த நம்ம பிரச்சனைகளை தீர்க்க உலகத்துக்கு வந்தார். நம்ம பாவங்களை மன்னிக்க வந்தார். நம்ம வியாதிகளை குணமாக்க வந்தார். நமக்கு வெற்றி கொடுக்க வந்தார். நம்மோடு நடக்க வந்தார். நம்மை சுற்றி நன்மையான காரியங்களால் நிரப்ப வந்தார். நமக்கு பலனையும் வல்லமையும் கொடுத்து அவருடைய அன்பினாலும் இந்த அவருடைய உண்மையான ஜீவன் நமக்குள்ளே இருக்கும்படியாக வந்தார். ஆமென். அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஆவிக்குரிய விதத்துல பாத்தீங்கன்னா, தேவன் நீங்களும் நானும் சமாதானம் இருக்கணும், அப்படியே ததும்பாத ஒரு அருமையான தெளிவான வாழ்க்கை இருக்கணும், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, கிரியேட்டிவிட்டி, புதிய காரியங்களை செய்வது, அண்ட் abundant லிவிங், நிறைவான வாழ்க்கை, இதையெல்லாம் ஆவிக்குரிய விதத்துல நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உனக்கு சமாதானம் இல்லை என்றால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லது அன்பு இல்லாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. குறைவான வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய சித்தம். ஆவிக்குரியதுல இதெல்லாம் இருக்கணும். இரண்டாவது, சரீர பிரகாரமாக தேவனுடைய சித்தம் நீங்களும் நானும் தெய்வீக சுகத்தோடு, தெய்வீக பலனோடு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த், சரீரத்துல சுகம் இருக்கணும், விகரஸ் ஹெல்த், நல்லா ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு நமக்கு சுகம் இருக்கணும் என்று தேவனுடைய சித்தம். மூன்றாவதாக, பொருளாதார விதத்துல கூட நாம் வெற்றியையும் அச்சீவ்மெண்ட், காரியங்களை சாதிக்கிறவர்களாக, நிரம்பி இருக்கிறவர்களாக, நம்முடைய எல்லா உலக பிரமாணமான தேவைக்கும் தெய்வீக சோர்ஸ், அவர்தான் அது ஆதாரம். அவருக்கு நமக்கு அவர் அந்த தெய்வீக சோர்ஸுக்கு நமக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென். இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்து சொன்னார். இது எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நாம் திரும்ப தேவனிடத்துல அந்த ஏதேன் தோட்டத்தை நோக்கி வரும்படியான ஒரு வழியை, தீவே, அவரே வழியாக மாறினார். அவர் he became the way for God to come back home to us. அதே போல தேவனும் நம்மிடத்துல வருவதற்கு அதே வழி, ஒரே ரோடு. அந்த பக்கம் தேவன் நம்மை அணுகும்படியாக, நாம் அவரை அணுகும்படியாக. தேவன் நம்மை அணுகும் போது அவர் நம்மோடு அந்த நிறைவான அபரிமிதமான ஜீவனை, வாழ்க்கையை நமக்கு அருளி செய்வார் என்று போதிச்சார். கனெக்டட் வித் காட், நாம் தேவனோடு இணைந்திருக்கலாம். அது அவர் அப்ப சொன்னாரு, எல்லா மதங்களிலும் இந்த ட்ரெடிஷன், இந்த பாரம்பரிய மதம் என்று சொல்வது, அது கிறிஸ்தவம் இருந்தாலும் சரி, கத்தோலிக்கா யாரா இருந்தாலும், புத்த மதமோ இந்து மதமோ, இது எல்லாத்துலயுமே, எல்லா மதங்களிலும் மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரோ, சும்மா ஒரு குறிப்பிட்ட இடம் தான். ஒருவேளை வாரம் ஒரு தடவை அந்த கோயில்ல, இந்த ஆலயத்துல, இந்த இடத்துல, அது மாத்திரம் இல்ல. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல கூட என்னன்னா, தேவனோட யார் இணையலாம்னா, தன்னையே ரொம்ப கீழே தள்ளிக்கிட்டு, யோகிகள் அல்லது கேத்தலிக்ஸ்ல முனிவர்கள் இருந்தாங்க. ரொம்ப தரித்திரத்துல போய் தங்களை வெறுத்து, இந்து மதத்திலையும் அப்படி இருக்குது, இவங்க மதத்திலையும், எல்லா மதத்திலையும் இருக்குது. அப்படி இருக்கவங்க தான் தேவனோடு இணைந்திருக்க முடியும். ஆனால் இவருடைய செய்தி, இந்த சுவிசேஷத்தினுடைய ஆழமான ஒரு செய்தி என்ன, சத்தியம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஐடியா, ரிலிஜியன் ஐடியா, அது என்னன்னா, நம்ம ரொம்ப எல்லாருமே இப்படி ரொம்ப தாழ்மையா மட்டத்துல இருக்கணும். இது நூற்றாண்டுகளாக இது இந்த மதங்கள் மூலமாக நமக்கு வந்திருக்குது. ஆனால் தேவன் நம்ம வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றணும்னா, நம்ம எல்லாரும் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் அதை என்னவென்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் புரிந்து கொண்டார். 57 தடவை யோவான் சுவிசேஷத்துல, கிட்டத்தட்ட எல்லா அதிகாரத்திலும், 3 அதிகாரத்தை தவிர எல்லா அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பிதா அனுப்பினார் சொல்லி. அப்படின்னா அவர் சொன்னார், என் வாழ்க்கைக்கு தெய்வீக நோக்கம் இருக்குது.
டிஎல் ஆஸ்மான் சொன்னார், உங்கள் வாழ்க்கைக்கும் தெய்வீக நோக்கம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் பிறக்கல, உங்கள் ஊரில் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு அகஸ்மாத்தாக இங்கே வரல. தேவன் உங்களை குறித்து ஒரு தெய்வீக நோக்கம் வைத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து நோக்கம் வச்சாரோ, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். He becomes our new life source. உங்கள் ஜீவனுடைய ஆதாரமாக இன்றைக்கு மாறிவிட்டார். அவர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை உருவாக்குவது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையிலும் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த பகுதியை பாதிக்கிற அளவுக்கு ஒரு வல்லமை இருக்குது உங்க வார்த்தையில. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க ஒரு வார்த்தைகளை சொல்லும் போது நீங்க அங்க உங்க கேம்ப்ல, உங்க வீட்டுல, உங்க கம்யூனிட்டியில நீங்க விதையை விதைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நிச்சயமா அந்த விதைகள் கிரியை நடப்பிக்கும். ஆமென். நான் இன்றைக்கு விதையை விதைச்சிட்டு இருக்கேன். நான் உண்மையை விசுவாசிக்கிறேன். இந்த விதைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஆமென். இந்த மெசேஜ், இந்த செய்தியை நான் கேட்கும்போது, நம்ம தேவன் என்ன குறித்து இவ்வளவு ஒரு நல்ல நோக்கம், நல்ல ஐடியா வச்சிருக்காரு. நம்மளை குறித்து நம்ம தாழ்மை நினைக்கிறோம். ஆனா தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்தும் மகனே மகளே என்று சொல்லுகிறார். உங்களுடைய ஆரம்பம் ஏதோ ஒரு பிச்சைக்கார வீட்லயோ ஒரு எளிய வீட்டுல அப்படிலாம் இல்லை. நம்ம ஆரம்பம் ராஜாவாகிய தேவனிடையே நம்ம ஆரம்பிச்சோம். அவர் தான் நம்ம குறித்து ஐடியா வச்சார். உங்க பேரை சொல்லி அவர் பரலோகத்துல டிசைட் பண்ணாரு. கிராண்டிசன் அப்படின்னு அவர் நினைச்சார், அவர் உருவாக்குனார். சாலமோன் அப்படின்னு அவர் நினைச்சு உருவாக்குனார். ராஜாவாகிய தேவன், அவர்களே உங்களுடைய ஆரம்பம் இருக்குது. நீங்களும் நானும், அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு ஆஸ்மான், தேவன் உங்களை நினைக்கிறது போல நீங்களும் உங்களை குறித்து நினைக்க ஆரம்பிச்சு, தேவன் உங்களை குறித்து வேதத்துல பேசுகிறது போல நீங்களும் உங்களை குறித்து பேச ஆரம்பிங்க. இதுக்காக ரொம்ப ஏதாவது பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே போகும்போது, நான் ராஜரீக ஆசாரியன், அவருடைய சொந்த ஜனம், இதையெல்லாம் நான் இந்த சத்தியம் எனக்குள்ளே இறங்கும் போது, என்னுடைய சிந்தனை மண்டலத்துல இறங்கும் போது இவைகள் எனக்கு நடக்க ஆரம்பிக்கும். நான் தேவன் என்னை பார்க்கிறது போல என்னை பார்க்க ஆரம்பிப்பேன். தேவன் என்னை குறித்து சிந்திக்கிறது போல நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன். தேவன் என்னை குறித்து வேதத்துல பேசுகிறது போல என்னை குறித்து பேச ஆரம்பிப்பேன். அதே சமயம் இதை சிந்திக்கிற, இந்த செய்தியை சிந்திக்கிற நேரத்துல காலரை தூக்கி விட்டுக்கல. ஏனென்றால் தேவனுடைய அன்பை குறித்தும் அவர் இதற்காக அவர் கொடுத்த விலையை குறித்தும் நாம் அதிகமாய் நினைத்திருக்க வேண்டும். இதற்காக எவ்வளவாக இயேசு கிறிஸ்து தன் விலை கொடுத்தார். How much it cost him to make his life available to you. அவருடைய ஜீவன் உங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இதையெல்லாம் செய்தார். அதனால ஆமென் என்று இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, அதே சமயம் அவருடைய பாதத்திலையும் விழுந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். கண்ணீரோடு அவரை, பெருமை வராது, தாழ்மை வரும். ஆனா தாழ்வு மனப்பான்மை வராது. ஆமென். இந்த ஐடியா நமக்குள்ள வந்துச்சுன்னா, இந்த மாயமான ஒரு தாழ்மையோட இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, கையை கட்டிக்கிட்டு. நிறைய பேர் அப்படி இருக்கோம். இன்னைக்கும் நம்ம சபையில கூட பின்னாடி போய் உட்காந்துக்கோம், ஒன்றும் தெரியாம நான் ஒன்றும் இல்லைன்னு. இதெல்லாம் நாடகம். இது ஒரு மாயமான தாழ்மை. இது இந்த அவுட்டேட்டட் ரிலிஜியஸ் நோஷன்ஸ். இது சும்மா அப்படி ஒரு டிராமா போடுறது. தரித்திரம் அல்லது இப்படி இருக்கிறது, அது தெய்வீகம்னு கத்தாங்க. ஆமே. நம்ம அப்படியே பாரத்தில் அப்படி தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தாழ்மை கிடையாது. நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத உபத்திரவங்கள், வியாதிகளுக்குள்ள போவது, அதுக்கு அர்த்தம் நம்ம செயின்ட்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பெரிய தூய்மையான மனுஷன் அர்த்தம் கிடையாது. லைஃப் கேன் பி ஃப்ரெஷ். உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தினால வல்லமை பெறலாம். நியூ மிராக்கிள் எனர்ஜி கேன் ஃப்ளோ இன்டு யுவர் பீயிங்.
அற்புதமான புதிய வல்லமை உன் வாழ்க்கைக்குள்ளே தினம் தினம் இந்த தேவன் சித்தம் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் போது என் லைஃப் ஸ்டைலே மாறும். அந்த சகோதரன் அப்படிதான். அவருடைய 84 வயசுலயே நான் பார்த்துருக்கேன் வசனம் கொடுக்கறது சொல்றது. 84 வயசு மாதிரியே தெரியாது. ரொம்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. பேசும்போதே அந்த வல்லமை இருக்கும். அது அவருக்கு நிரூபிச்சு காமிச்சார். கடைசியில் ஒரு வாரம் தான் அந்த சகோதரன், ஒரே ஒரு வாரம் படுத்தார். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க மகிழ்ச்சி சொல்லி நான் டெய்ஸியை பார்க்க போகிறேன், நான் முடிச்சிட்டேன் என் வாழ்க்கையை. அந்த ஒரு வாரம் வரைக்கும் அவர் ஓடிட்டு இருந்தார். இதே மாதிரி தான் எங்க இருக்கிறத ஓடிட்டு இருப்பார். ஆமாம். சில பேர் எல்லா காரியத்திலையும் அவர் எங்க இருந்த பாருங்க, அவர் முடிய உழுகல, முடியெல்லாம் அப்படி போதுன்னு இருக்கும், தாடி கடிலாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ வயசுலையும். அதெல்லாம் பாருங்க, மனுஷன் அப்படி தன்னை குறித்து நினைக்கும் போது, இங்க சில பேர் 40 வயசுலயே நம்ம சகோதரிகள்லாம் ஒரு மாதிரி இப்படி ஏதோ இது முனிவர்கள் மாதிரி ஆயிடுறாங்க. சகோதரர்கள் 40-50 வயசுல இப்படி ஆயிடுறாங்க. கூனி குறுகிக்கிட்டு எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் தாத்தான்னு. ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து உங்களை எப்படி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஆமாம். இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிருந்தேன். இது இருந்து இட் இஸ் நாட் டூ குட் டு பி ட்ரூ. நான் சொல்லுவதெல்லாம் அவர் சாஸ்பான் சொல்கிறார், இதெல்லாம் வந்து ஏதோ ஏமாத்துற காரியம் இல்லை. மோசே அந்த யாத்ராமத்தில் அந்த பாலும் தேனோடு தேசத்துக்கு தேவன் அனுப்பிய போது அந்த 12 உளவாளிகளில் 10 பேர் சொன்னாங்க, நல்லா இருக்குது, ஆனால் அங்கே இட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ. ஏன்னா அவ்வளவு இருக்குது, பாலும் தேனும் ஓடுது, நம்ம தூக்கிட்டு கூட வர முடியல திராட்சை பழத்தை. இட் இஸ் டூ ரிச் ஃபார் அஸ். ஏன்னா அங்கே வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள நாங்கள் பார்த்தோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி வெட்டுக்கிளியில போல வந்தோம், அதனால இவ்வளவு நல்ல காரியங்கள் கிடைக்குமான்னு அவங்க நம்பினாங்க. அப்படிதான் அவங்க நினைச்சாங்க, அப்படிதான் அவங்க பேசினாங்க, அப்படிதான் அவங்க செயலும் செஞ்சாங்க. அதற்கு ஏற்ற பலனை அவங்க அனுபவிச்சாங்க. தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளல. அவங்க அப்படியே அந்த வனாந்தரத்துல மறிச்சாங்க. 2 பேர் தான் தேவன் எப்படி பார்த்தாரோ அதை போல காலேபும் யோசுவாவும் பார்த்து, இது உண்மையிலேயே ஆசீர்வாதத்தின் தேசம் என்று சொல்லி, இதுல எல்லாம் இருக்குது, நிறைவான இடம். நம்ம கர்த்தருடைய ஜனங்கள் நம்ம நிச்சயமா எடுக்கலாம். தேவன் நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. அவங்களுடைய விசுவாசம் தேவன் வாயினால சொன்ன வாக்கு தத்தத்தை, அந்த ஸ்போக்கன் வேர்ட், அதை வச்சு இருந்துச்சு அவங்களுடைய விசுவாசம். அதை வச்சு நம்புனாங்க, செய்தாங்க. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, காலேபும் யோசுவாவும், இந்த பெரிய இந்த உன்னதமான தேசம் ராஜாக்களுக்கு சொந்தம். இதை வந்து நம்ம எவனோ வேஸ்ட் பண்றான் பாருங்க, அவன் கையில விடக்கூடாது. நான் விசுவாசத்தினால நான் தேவனோடு கனெக்ட் பண்ணிருக்கனால நானும் ராஜ குடும்பம்னு சொல்லி அவனுங்க விசுவாசிச்சாங்க. இது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் நடக்கும். ஏனென்றால் நம்ம தேவன் நல்ல தேவன். இந்த இன்னைக்கு கேட்ட சத்தியங்கள், ஆஸ்மான் சொன்ன சத்தியங்கள் நம்ம இருதயத்துல வளருமானால் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடை நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் வரும். எல்லா விதத்திலும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்ம தேவன் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபை மனதுருக்கத்துல மூவ் பண்ணார். 33 தடவை சங்கீதத்துல பார்க்கிறோம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இஸ் மெர்சி என்டியூர்ஸ் ஃபாரெவர். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவனுமா இருக்கிறீர். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்துல நிச்சயமாய் நாட்டுவேன். தேவனுக்கு பெரிய இதயம் இருக்குது, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென். இந்த நாள்ல கூட இதை ஏற்றுக்கொள்வோம். அது மாத்திரம் இல்லை, இதே நற்செய்தியை, சிலுவை மூலமாக வந்த நற்செய்தி, இதே நற்செய்தியை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லி நம்பிக்கைக்குள்ள சந்தோஷத்துக்குள்ளே நடத்துவோம். ஆமென்.